ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த வார தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு சைஃபை த்ரில்லர் படமாக வெளியான ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி படம் அப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இதே பேர்ல ஆண்டி வேர் எழுதின நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ரைலன் கிரேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல கோமால இருந்து கண்விழிக்கிறாரு. இவர் வந்த க்ரூல இவர் மட்டும் தான் சர்வே ஆகியிருக்காரு. இவரோட நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இவர் ஒரு ஸ்கூல் டீச்சர் அண்ட் ஃபார்மர் மைக்ரோபயாலஜிஸ்டா இருந்திருப்பாரு. ஆஸ்ட்ரோஃபேஜ் அப்படின்ற நுண்ணுயிரால சன் டிம்மிங் அப்படின்ற ஒரு கண்டிஷன் உண்டாகுது. இது தொடர்ந்து நடந்தா 30 வருஷத்துக்குள்ள எர்த்ல குளோபல் கூலிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் கணிக்கிறாங்க. ஆஸ்ட்ரோஃபேஜ் சூரியனை மட்டும் இல்லாம ஸ்டார்ஸையும் அழிச்சிட்டு வருது. ஆனா ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் அதை அழிக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத கண்டுபிடிச்சா நம்மளுடைய பிளானட்டையும் நம்ம காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சோ அதுக்காக ஒரு க்ரூவை ரெடி பண்ணி இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல அனுப்புறாங்க. அதுல ஒருத்தரா தான் நம்ம ஹீரோ இருக்காரு. இவர் ஸ்பேஸ்ல அதுக்கான ஆராய்ச்சிகளை செஞ்சுட்டு இருக்கும்போது இவருக்கும் ராக்கி அப்படின்ற ஏலியனுக்கும் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கிரியேட் ஆச்சு. இது தொடர்ந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இறுதியில இவரால் உலகத்தை காப்பாற்ற முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. டைரக்டர்ஸ் லார்ட் அண்ட் மில்லர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்வர்ஸ் மூவிஸ், 21 ஜம்ப் ஸ்ட்ரீட் மூவிஸ் மாதிரியான படங்கள்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். பட் இதுதான் அவங்களுடைய பெஸ்ட் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் டாப் நாச்சா இருந்துச்சு. இந்த படத்துல ஒரு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே மூலமா ஃபிளாஷ்பேக் அண்ட் பிரசன்ட் சீக்வன்ஸ் வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த ரெண்டு சீக்வன்ஸுமே பேலன்ஸ் பண்ணி சொல்லிருப்பாங்க. எதுவுமே வந்து போர் அடிக்காத மாதிரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. ரயன் காஸ்லிங் எனக்கு பிடிச்ச ஆக்டர்ல ஒருத்தர். இந்த படத்துல ஒரு பினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ரீசென்ட் டைம்ஸ்ல அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் அப்படின்னே சொல்லிடலாம். அவரோட ஹியூமர் சென்ஸா இருக்கட்டும், அதே நேரத்தில் நர்டியா இவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் இருக்கு. அவர்கிட்ட எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலுமே அதை அத்தன்டிக்கா போர்ட்ரே பண்றதுல அவர்கிட்ட ஆளே இல்ல அப்படின்னே சொல்லலாம். ரைலன் கிரேஸ் அப்படின்ற ரோல் பாத்தீங்கன்னா லைக்கபிள் கேரக்டரா இருக்கும். ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. இந்த ரோல் பாத்தீங்கன்னா பிசிக்கலி டிமாண்டிங் ரோலா இருக்கும். அவர் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் குள்ள மூவ் ஆகுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அத்தன்டிக்கா பண்ணிருப்பாரு. கிரெக் ஃபிரேசருடைய சினிமாட்டோகிராஃபி டாப் நாச்சா இருக்கும். அதை நான் சொல்லவே தேவையில்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா டியூன், தி பேட்மேன் மாதிரியான படங்கள். அந்த படங்களுடைய சினிமாட்டோகிராஃபி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஈக்குவலான ஒரு சினிமாட்டோகிராஃபி தான் இந்த படத்திலுமே கொடுத்திருக்காரு. இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. சோ ஐமேக்ஸ்ல பாக்கிறதுக்கு ஒர்த்தான ஒரு படம். நீங்க ஐமேக்ஸ்ல சூப்பரான ஒரு படம் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் அந்த படம். வெயிட் பண்ணாதீங்க, போய் பாருங்க. விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு அப்படினே சொல்லலாம். இன்டர்ஸ்டெல்லார் மூவிஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வரும்ல, அதே எஃபெக்ட் இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. ராக்கி அப்படிங்கிற ஏலியனோட ரோல் பாத்தீங்கன்னா ஷோ ஸ்டீலரா இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. ரீசென்ட் டைம்ஸ்ல எனக்கு பிடிச்ச ஒரு ஏலியன் கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேரக்டர் சொல்லலாம். ராக்கி இந்த படத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். ரைலன் கிரேஸ், ராக்கி இவங்க ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு ஹார்ட் வார்மிங்கா இருக்கு. இவங்களுடைய காம்போ சீக்வன்ஸ் எல்லாமே ஃபன்னியாவும் என்டர்டெய்னிங்காவும் இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது எதுக்காக சினிமா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்றத மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு. நான் இந்த சேனல்லேயே நடத்தல அப்படின்னாலுமே இந்த மாதிரியான படங்கள் பார்க்கறத நான் நிறுத்த மாட்டேன். சோ அந்த ஃபீல் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் தந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஈவா ஸ்டாட் கேரக்டர்ல சாண்ட்ரா ஹல்லர் ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மிஷன் பாத்தீங்கன்னா சைட் லைன் ஆகாம ஒழுங்கா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்துல ஒரு கரோக்கி சீன் இருக்கும். அந்த சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கேரக்டருடைய டெப்த்தை வந்து நம்மளால உணர முடியும். அவங்க நிறைய விஷயங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஸ்ட்ராங்கா வந்து அடுத்த விஷயத்தை வந்து எப்படியாவது கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருக்காங்க அப்படினே சொல்லலாம். 2027 ஆஸ்கர் ரேஸ்ல நிறைய கேட்டகரிஸ்ல இந்த படம் வந்து நாமினேட் ஆகும். அதுல பெஸ்ட் சவுண்ட் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கான கேட்டகரியில இது வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். 2026ல வெளியான சிறந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடர்கானட் இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 9 out of 10.